ஹாய் guys, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போறேன் எப்படி நம்மளோட 25 to 30 days சிக்குக்கு நான் நல்ல ஒரு ஹேண்ட் ஃபில் டனல் பார்க்க போறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா गाइस உங்களுக்கு ஒரு சின்ன மிஷின் தந்துருக்கேன். நான் இப்போ கொஞ்சோண்டு ஆப்பிள் உள்ளார போட்டுருக்கேன். ஏன்னா ஆப்பிள் வந்து அது சாப்பிட்டு கொஞ்சம் வயசுல गाइस நீங்க ஒரு 2 cm மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களோட சிக்குக்கு கரெக்ட்டா இருக்கும். गाइस இதுக்கு நீங்க உங்களோட ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் गाइस. ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். गाइस இது எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ரொம்ப நாள் இந்த சிரிஞ்சை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அப்பப்போ சிரிஞ்சை மாத்திக்கிட்டே இருங்க गाइस. ஏன்னா வெஜிங்க மாதிரி இருக்கும். गाइस அதுக்கப்புறம் ஓகே गाइस அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட சிக்கு இருக்குல்ல அந்த சிக்குக்கும் நீங்க ஊட்டும் போது அப்படியே ஒரே அமுக்கி சிக்க பரலகத்துக்கு எழுதிடுவீங்க. அதனால நீங்க வந்து புது வாங்கிட்டு நானே இதோட ரெண்டாவது செஞ்சு தான் இது ஓகே கோ गाइस இன்னைக்கான கோல்டன் டிப்னு சொல்ல முடியாது, காமெடி டிப்பு. அதனால இன்னைக்கு கோல்டன் டிப் இல்லை. இந்த இது இருக்குல்ல இது எங்க அம்மா முதுகு சொரியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க गाइस. அப்போ வந்து ஏதோ இந்த இடத்த அமுக்கி விட்டு ஒரு ஷாக் அடிக்கும் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அமுக்கி விட்டோன்னா எங்கள் அம்மா கவரியாட்டாங்க. பத்த வை गाइस நான் யூஸ் பண்ணி இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெட்ஸ் லைஃபாக தான் இருக்குது. பெட்ஸ் லைஃப் ஸ்டவ்னு இதுக்கு மாதிரி வச்சுருக்கேன் போகிறேன். ஏன் ஆனால் நான் பாட்டுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நெருப்பு பக்கத்தில் போய் கேஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதானே எனக்கு இப்போ தான் பயம் வருது. அங்கே கண்டு கை ஒரு அடி பாருங்க. ஃபுல்லாக பெட்ஸ் லைஃப் தான் இதில் வச்சுருக்கேன். கைஸ் கொதிக்குது, ஆனால் இவன் பார்க்க மாட்டேன். போது நான் பண்ணுறேன் இத்தனோட தண்ணி இவ்வளோடாவா கைஸ். நான் பெட்ஸ் லைஃப் தான் யூஸ் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிறா எப்படா தொஞ்சு தான்டா இருக்குது எவ்வளோ ஆவியாக போகுது. கைஸ் நான் பெட்ஸ் லைஃப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பெட்ஸ் லைஃப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது ப்ரோட்டீன் மேட்டு ஆக்சுவலாக எனக்கு தந்தது இது மனுஷங்களுக்கு. நீங்கள் ப்ரோட்டீன் மேட் எடுத்தது பரவாயில்ல தண்ணிக்காதுங்க. அப்படியே அந்த நீ எடுத்து வச்சிருக்க இதுக்குள்ளார வந்து நான் பெட்ஸ் லைஃப் போட்டு வச்சிருக்கியா? ஆமாம், இங்கே பாருங்க கைஸ், பெட்ஸ் லைஃபோட கலர் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஸ்பூன் கூட எங்கள் அம்மாவோட உள்ளார தான் போட்டு வச்சிருக்கு. சப்போஸ் எனக்கு எங்கள் அம்மா ப்ரோட்டீன் மேட்டுக்கு பதில் பெட்ஸ் லைஃப் ப்ரோட்டீன் மேட்டுக்கு பதிலாக பெட்ஸ் லைஃப் போட்டு தந்துருச்சுன்னா செத்தேன். நீயும் ஒரு பெட்டாயிருவேன். வயிறு தண்ணி ஆட் பண்ணுறா கொஞ்சோண்டு. ஏன்னா நீ ஃபுல்லாக அமுத்திட்டால அது அப்படியே கொஞ்சம் வெளி தெரிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணு. சுடுதாடா? ஆமாம், கொத்து எடுத்துதான் பாரு. 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் தொட்டா என் கை இருக்குமான்னு தெரியாதுடா. ஐயோ இதை தண்ணியே வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிப்போம். அதான் நான் சொன்னேன். இங்கே பாருங்க கைஸ், கட்டியாக இருக்குது. இங்கே போனால் டேய் என்னடா தனியாக போனேன்டா அதோண்டு தட்டியாடா. இவெல்லாம் மனுஷன் போவே இல்லாதவா ஏன்டா அத்தனோடு தண்ணி ஆட் பண்ண எப்படா பத்தும். இங்கே பாருங்க கரெக்டாக இது ஒரு ஸ்பூன் எடுத்து வந்திருக்கோம். गाइस இது வந்து நான் காசு கொடுத்துலாம் எங்கேயும் வாங்கலை. அவங்க சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இப்போ தந்தாங்க गाइस. நான் அப்படியே லேசாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 4th ஸ்டாண்டர்டில். ஸ்பூன் எடுத்து வந்து போகிறதுக்குள்ளார பாவிங்களா இதெல்லாம் கீழே கொண்டுடுச்சு. இருங்க டெக்னாலஜி அட்டக்கிட்டலோ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எப்பவுமே பிரபு ஹரிஜா நம்மளுக்கு எப்பவுமே திருட்டு புத்தி தான். இப்போ தான் கொஞ்சம் மாதம் ஆட் பண்ணுறோம். போகுதுண்டா ஓட தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தடவை ஃபுல்லாகவே தருவோம். ஆமாம் இதுவோ வருது 2-3 ஆப்பிள் துண்டு ஓட்டி என்னாச்சு அதெல்லாம் இருக்குது. காய்ஸ் எல்லாம் விட்டுருங்க.
கைஸ் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணால் நல்லா கழுவி வச்சுருங்க. நீங்கள் அப்போதைக்கு கழுவி வச்சு வாட்டர் தான் வேஸ்ட்டு, உங்களோட எனர்ஜியும் தான் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து எப்பப்போலாம் வந்து அதுக்கு சிரஞ்சி எடுக்கிறீங்களோ அப்பப்போலாம் கழுவி வச்சுருங்க கைஸ். ஏன்னா அதுதான் வந்து தண்ணியும் வேஸ்ட் ஆகும். சப்போஸ் இப்போ கழுவி வச்சு தண்ணி வேஸ்ட் ஆகுமா? ஆமாம், இப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை நீ தான் தண்ணி வேஸ்ட் ஆகும் அப்படின்னு. கைஸ் நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா அது நிறைய ஏர் பபிள்ஸ்லாம் வரும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் இங்கே அந்த ஸ்பூனு இங்கே இருக்கிற இல்லை இங்கே பார்த்து பண்ணுறோம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தது இப்படி கொதிக்குது கைஸ். எப்போ காக்டெயில்ஸ்க்குலாம் நான் இப்படி தான் எடுக்கேன், ஏன் அப்படியே எடுத்துட்ருக்கேன். இவன் ஒரு கோலார் கோபி கைஸ். எனக்கே தெரில கைஸ் இப்பெல்லாம் கோலார் கோபி யூடியூப் சேனல் அந்தளவுக்கு எதுவும் வரதில்லை தானே? அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கா? கோலார் கோபி இருக்கானே. ஓ அதான், நான் கூட அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, நான் திருட்டு முழிச்சிட்ருக்கேன். நீ திருடன் தான், திருட முழிக்கிறது அந்த மாதிரி தானே முழிப்பேன். அப்போ நீ யாரா திருட ஃப்ரெண்டுடா? ஆமாம் திருட ஃப்ரெண்டு நான். திருட ஃப்ரெண்டு கலெக்டர். நான் லஞ்சம் வாங்குவேன். ஏன் ஓகே. எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கா? இன்னும் ஃபுல்லாக இருக்க போகிற இதில் வரணும் ரொப்புவான். போதுண்டா, இதுவே அவனுக்கு அதிகமாக தானே இருக்கும். சி இது அவனுக்கு கரெக்டாக இருக்கும்டா, போதுண்டா. இல்லைடா அவன் நல்லா சரியான சோத்தானுடா. கைஸ் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து நம்மளோட காக்டெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு. எடுத்துக்கிட்டோம் மீன் சிறுவாக்கு பார்த்துட்டு இருந்தான். ஆமாம் செர்லாக்கெலாம் தரக்கூடாது கைஸ். தரலாம், நீங்கள் ரொம்ப முடியாத பட்சத்தில் நீங்கள் எந்த கடைக்கும் போனீங்க, அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் செர்லாக் தரலாம். ஆமாம் அப்போ செர்லாக் வந்து நீங்கள் வீட் ஃப்ளேவர் ஸ்டேஜ் 1 செர்லாக் வாங்கிக்கோங்க கைஸ். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட் ஃப்ளேவர் ஸ்டேஜ் 1. அது மட்டும் இல்லை, அது நான் ஏன் சொல்கிறேன்னா வீட் ஃப்ளேவரில் தான் வந்து அதுக்கும் பிடிக்கும், அதுக்கப்புறம் நாமளும் சாப்பிட்டுக்கலாம். செர்லாக் குறிக்கா இல்லை உனக்கா? குழந்தைங்களுக்கு தருவாங்க. நம்மளும் குழந்தை தானே, நீங்கள் அடல்ட்ஸாக கூட இரு, நான் மட்டும் என்ன தடிமான நான் சொன்னேன். ஆமாம் நீ ஒரு தடிமாடு, நான் ஒரு எறும்போடு. காணிப்பட்டது பெஸ்ட்டாக இருக்கு. இதில் பாருங்க, இதில் மோஸ்ட்டாக ஏர் பபிள்ஸே உண்டு. ஃபுல்லாகவே ரொம்ப இருச்சா மாட்டிக்கிட்டேன். இவங்க கூட பேசிக்கிட்டு நான் இங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேங்க. ஒட்டாண்டா, நான் தான் அப்படியே பார்த்தேன். இதை வாய மூடுறா நீங்கிட்டு. சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலாம். கைஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக அமுக்குங்க, ஏன்னா இது வந்து அப்படியே போயிடும், அப்படியே எல்லாமே போயிடும். டக்குன்ற என் கை விழிக்குதா? டாக்கில் அட்டாக் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம சிறுவுக்கு போய் ஊட்டலாம். சிறு கைஸ் இங்கே தான் இருக்காங்க கைஸ். இது வந்து ஒரு அல்பினோ காக்டெயில். கண்ணு ரெட் கலரில் தான் இருக்குது. இதில் பார்த்து ஒழுங்காகவே தெரில, ஃப்ளாஷ் அடிக்கணும். குத்திராதா கண்ணாடியை, அப்புறம் நான் தான் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் மேலே ஃபைன் போட்டுருவேன். எவ்வளோ என்னன்னு கேட்டால் எனக்கான தெரியும். கைஸ்னா இதே மாதிரி சிக்ஸ் எல்லாம் நாங்கள் வளப்பாடி முத்தம்பட்டி ரயில்வே கேட்டில் இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ கூட வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் கைஸ். அதுக்குன்னு வந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் விரல் வச்சிங்கனாலே நல்லா கடிக்கும். விரல் இன்னும் நீங்கள் யூஸ் பண்ண சிரஞ்சி கைஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி பசியாக இருந்தால் நீங்கள் நல்லா வச்சு அமுத்தி விட்ருங்க. பசியாக இல்லை, நான் வந்து செர்லாக் வேஸ்ட் ஆயிரும் தான் செர்லாக்னு சொல்ல பாருங்க பெட்ஸ்லே. இது ஓவராக ஜூம் பண்ணி காமிக்கிது தானே இது இந்த ஃபோனு. ஆமாடா, ஏன்னா இது ஜூம் 2 வச்சுருக்கேன். ஜூம் 2 வச்சுருக்கேன், நார்மல் ஜூம்க்கே வைக்கலாம். சரிடா, நார்மல் ஜூம் நார்மல் ஜூமில் தான் கரெக்டாக தெரியாது தலைவர். கைஸ் இல்லைண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு காமிக்கிட்டுமா? பார்த்தா ஃப்ரீ ஃபயரில் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. எப்படி தெரியுமா? இதுங்க இவன் பண்ணதை நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 2 பேரும் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அது இல்லை, இவன் இப்படி நான் பாரு, நானும் இவன் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் கைஸ். என்ன போய் ஹேக்கர் ஐடியில் போய் ஹெரோக்லேருந்து ஹேக்கர் ஐடியில் போட்டு கைஸ் ஒரு 7 பாயிண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருந்தா
நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிருப்பேன் கைஸ். இங்கே படுறா ஆண்டை திருப்பிக்கிட்டு நான் நிறைய ஆஃப்லைன் நான் ஆஃப்லைனாக நிறைய ப்ளே பண்ணனால ஐயோ உள்ள வச்சு பண்ணாத இங்கே வச்சுக்கலாம். நான் நிறைய ஆன்லைனில் ப்ளே பண்ணனால எனக்கு வந்து என்னோட ரேங்கை நல்லா குறைச்சி விட்டாங்க கைஸ். கைஸ் வேறு என்னலாம் கைஸ் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நல்ல வேலை எங்களை பிளாட்டினமில் தான் போட்டாங்க. பிளாட்டினம் 2ல் எப்படியோ தெரில வால் ஹேக் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். பார்த்தா வால் ஹேக் ஆயிடுச்சு. ஐயோ எனக்கு பார்த்தா அதனால் மறுபடியும் கோல்டுக்கு மாற்றி கோல்டு 3க்கு போட்டு அதுக்கப்புறம் கோல்டு 3லேருந்து இப்போ நான் வந்து கோல்டு 4க்கு போகிறேன். சரி கோல்டு 2ல் போட்டேன். கஷ்டப்பட்டு ரேங்க் புஷ் பண்ணேன். ஒரு சரி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? இவங்கிட்ட தான். ஓ அப்படியா? நான் இவ்வளோ அதை நான் ரெக்கார்டே பண்ணலையே. நீ பாட்டுக்கு ஏன்ட்ட பேசுறேன்னு நினச்சிட்டு நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். சரி உங்ககிட்ட பேசலாம் நினச்சிக்கோ. என்னடா வீடியோடா எடுத்து தானே இருக்கேன். அப்போ இவ்வளோ கட் பண்ணி தானே சொன்னேன். ஒன்னே ரெக்கார்ட் பண்ணல டாய். ஏடா பிளாக் ஃபிளிப் அடிக்கிறான். ஐயோ சாரி செல்லமே சாரி சொல்லுங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுனால ஹார்ட் பீட்டில் எக்ஸ்ட்ரா ஆகல கைஸ். வணக்கம் டீம் அப்பில் தேன் வந்து வா நம்ம இன்னும் ஃப்ரீ ஃபயரில் விளாடலாம். வாடா வா ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு தான் வா வா. இப்போ உனக்கு சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால் வர முடியல. அதனால் வர முடியல. சிக்கன் பிரியாணியே இல்லை ஃப்ரீ ஃபயரா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் கைஸ். சிக்கன் பிரியாணி அப்படின்னு கத்தா நல்லா தான் இருக்கும். சரி நான் தான் பேசணும். சாப்பிட்றா டேய் நீ சொல்கிறா பெட்ஸ் லைஃபா ஃப்ரீ ஃபயரா? நானா இவங்கிட்ட கேட்குறேன். ஓ இவன் வந்து பெட்ஸ் லைஃப் தான் சொல்லியிருக்கான். பாருங்க பெட்ஸ் லைஃப் போட்டு நல்லா நாக் அவுட் பண்ணாரு சார். ஃப்ரீ ஃபயரில் பெட்ஸ் லைஃப் இருந்தா ஒட்டு அவ்வளோதான். இவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். ஆமாம் யார் பெட்ஸ் லைஃபை முடிச்சு கட்டுறாங்க. நல்லா பாருங்க கண்ணு ரெட்டாக இருக்கா. ஆனால் இப்போதைக்கு அவ்வளோவா ரெட்டு வரல. சிங்கம் ஒரு வழி திரும்ப பெருசாக நல்லாவே ரெட்டு வரும். ரெட்டு வரும். ஏண்டா மறைச்சி வச்சுக்கிட்ட கொஞ்சம் தூக்கி போய் பார்க்கலாம். குட் பையா. அதுக்கு இவன் கோவப்படணுமே. கோவ சார் பெரிய விஐபி ரஜினி நினச்சி